திருப்பணிகள். உழைப்புக்கு மறுபெயர் பொன்னையன். உழைப்பாளிகளின் நாயகன் பொன்னையன். தன்னம்பிக்கைக்கும் நம்பிக்கைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் பொன்னையன் அவர்களுக்கு வாழ்ச்சல் சம்பவத்திற்கு பிறகு தெய்வங்கள் மீது பற்று அதிகமாக ஏற்பட ஆலய திருப்பணிகள் செய்ய ஆரம்பிக்கின்றார். அப்படி ஆரம்பிக்கப்பட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் 90% கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு இவரின் பங்கு ஏதோ ஒரு வகையில் இருந்து கொண்டே இருக்கும். அதாவது கொடிமரம் கட்டிக் கொடுப்பது, பீடம் அமைத்துக் கொடுப்பது, கிறிஸ்தவ தேவாலயங்களை புதுப்பித்துக் கொடுப்பது, தேவாலயங்களுக்கு மின்சார வசதிகளுடன் கூடிய மின் விளக்குகள் மற்றும் காத்தாடிகள் ஆகியவற்றை செய்து கொடுத்து தான் தெய்வங்கள் மீது வைத்திருக்கும் அளப்பரிய நம்பிக்கையை தன் செயல்கள் மூலம் நிரூபித்துக் கொண்டிருந்தார். இப்படி படிப்படியாக நாகர்கோயிலில் உள்ள வெட்டூர்ணி மடம் கிறிஸ்து ராஜ ஆலயத்துக்கு வெண்கலத்தில் கொடிமரம் ஒன்றை பொன்னையன் கட்டிக் கொடுத்தார். அதே போன்று கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகில் இருக்கும் ராஜாவூரில் குருசடி பொன்னையன் அவர்களால் நிறுவப்பட்டது. கிறிஸ்தவ ஆலயங்கள் மட்டுமின்றி இந்து கோயில்களுக்கும் ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை நாட்களில் நன்கொடைகள் வழங்குவார். இப்படியாக மக்கள் மனதிலும் கடவுள்களின் உள்ளத்திலும் நீங்கா இடம் பிடித்து மக்களுக்கு கருணை இல்லமாக திகழ்கின்றார் பொன்னையன். Like, subscribe, share.